Hello everyone, welcome back to my channel. இன்னையோட வீடியோல நம்ம கேஜ்னா என்ன, crochetல கேஜ் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். யார்டேஜ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். கேஜ் வச்சு கூட நம்ம இந்த ப்ராஜெக்ட்க்கு எவ்வளோ யார்ன் தேவைன்னு நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த கேஜ் நீடிங்லேயும் crochetலையும் இந்த கேஜ் மெஷர் பண்ணுறதுன்னு ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. நம்மளுக்கு டாய்ஸ் செய்யணும்னா, கார்மெண்ட் செய்யணும்னா, நம்ம ஃபோட்டோவில் கொடுத்துருக்க மாதிரியே நம்ம செய்யணும்னா இந்த கேஜ் நம்மளுக்கு கரெக்டாக வரணும். அவங்க சொல்லியிருக்கிற அந்த கேஜ் நம்மளுக்கு வந்துட்டாலே அந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம crochet பண்ணலாம். கேஜ் ஸ்வாட்சால் நம்ம கேஜ் மெஷர் பண்ணுவோம். கேஜ் ஸ்வாட்ச்னா எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு நம்ம crochet நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த பேட்டர்ன் ரைட்டர் ஒரு டிசைன் கொடுத்துட்டு அந்த டிசைன்லே அவங்க மெஷர் பண்ணியிருப்பாங்க. இத்தனை இன்ச்சஸ்க்கு ஸ்டிச்சஸ் ரோஸ் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அந்த கேஜில் நம்மளுடைய யார்ன் அண்ட் ஹூக் அப்புறம் நம்மளுடைய போடுற டென்ஷனை பேஸ் பண்ணி நம்மளுடைய கேஜ் சின்னதாக கூட ஆகும், இல்லை பெருசாக கூட ஆகும். அதனாலே தான் நம்ம இப்போது ஒரு கார்மெண்ட்ஸ் எதெல்லாம் ஸ்வெட்டர் செய்யணும்னா நம்மளுக்கு முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன கேஜ் ஸ்வாட்ச் நம்ம செஞ்சுட்டு இதை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். அவங்க சொல்லியிருக்க இன்ச்சஸ்க்கே அந்த ஸ்டிச்சஸ் அதே ரோ நம்மளுக்கும் வந்திருக்குன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பாருங்கள், நான் 2 கேஜ் ஸ்வாட்ச் நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். இதுவும் 20 ஸ்டிச்சஸ் 10 ரோ தான். இதுவும் 20 ஸ்டிச்சஸ் 10 ரோ தான். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, இது நான் 4 mm ஹூக்கில் நான் செஞ்சுருக்கேன். இது நான் 3 mm ஹூக்கில் நான் செஞ்சுருக்கேன். நம்ம ஹூக்கை டிஃபர் பண்ணி கூட நம்மளோட கேஜ் ஸ்வாட்ச் டிஃபர் ஆகும். அதனால தான் அந்த பேட்டர்ன் ரைட்டர் ஸ்டிச்சஸ் ரோ இவ்வளோ இன்ச்சில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கேஜ் ஸ்வாட்ச் முதல்ல போட்டு பார்த்துக்கோங்க. போட்டு பார்த்து இதை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் செய்யலாம். இப்போ நம்ம இந்த கேஜ் ஸ்வாட்ச் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில பேர் கேஜ் ஸ்வாட்ச் சென்டிமீட்டரில் கூட மெஷர் பண்ணுவாங்க, இன்ச்சஸில் கூட மெஷர் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பேட்டர்னை பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் ரைட்டர் எந்த சென்டிமீட்டரில் அவங்களோட மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்களா இல்லை இன்ச்சஸில் சொல்லியிருக்காங்கன்னு கவனமாக பார்த்துக்கோங்க. நான் ரெண்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது 4 சென்டிமீட்டர் 4 mm ஹூக்கில் செஞ்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு இன்ச்சஸ் பார்த்துக்கலாம். இன்ச் டேப்பில் யூஸ் பண்ணி கூட மெஷர் பண்ணலாம். உங்கள்கிட்ட இன்ச் டேப் இல்லைனா கூட இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் மெஷர் பண்ணலாம். நான் இதில் 20 ஸ்டிச்சஸ் 10 ரோ நான் இங்கே போட்டிருக்கேன். கேஜ் 4 இன்ச்சஸில் பேட்டர்ன் ரைட்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இங்கே 2 இன்ச்சஸில் நம்ம இங்கே மெஷர் பண்ணலாம். இந்த கேஜ் ஸ்வாட்ச் ஃபுல்லாக நான் சிங்கிள் crochetல நான் போட்டிருக்கேன். இது நடுவில் வச்சு தான் மெஷர் பண்ணணும். இங்கே சைடில் இங்கெல்லாம் வைக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி நடுவில் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இங்கே நேர்மறையாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து இங்கே 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிற ஸ்டிச்சஸ் நம்ம கவுண்ட் பண்ணலாம். இங்கே இதுக்கு நேர்மறையாக இருக்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது. இப்போ நம்ம ரோ கவுண்ட் பண்ணலாம். இதே மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஃபஸ்ட்டு ரோவில் இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ரோ, இதுக்கு நேர்மறையாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே செகண்ட் ரோ வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இங்கே முடியுது.
12 rows இருக்கு. 10 stitches 12 rows நம்மளுக்கு இங்க 4 mm hookல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது எழுதும்போது நம்ம 10 single crochet into 12 rows is equal to 2 inches ன்னு நம்ம எழுதணும். இது வந்து இந்த 2 cm வந்து 4 inch 2 inches வந்து 4 inches நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது 10 single crochetன்றது 20 single crochet நம்ம ஆகும். 12 rowsன்றது 24 rows ஆகும். இது நம்ம எழுதும்போது 20 single crochet into 24 rows is equal to 4 inches அப்படின்னு நம்ம எழுதணும். பேட்டர்ன் ரைட்டரும் அதே மாதிரி எழுதியிருப்பாங்க. நம்ம வந்து எந்த ஸ்டிச்சஸ் நம்ம போடுறோமோ அது வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி பேட்டர்ன் ரைட்டரும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சிங்கிள் crochet போட்டிருக்காங்களா, இல்லை ஹாஃப் டபுள் crochet போட்டிருக்காங்களா, இல்லை ட்ரைபிள் crochet போட்டிருக்காங்களான்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது பிரகாரம் நீங்கள் கேஜ் ஸ்வாட்சும் நீங்கள் போடுங்க. இதில் நம்ம சிங்கிள் crochet நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கிறதுனால நம்ம சிங்கிள் crochet 20 single crochet into 24 rows is equal to 4 inchesன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். இது நம்ம 4 mm ஹூக்கில் நம்மளுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம 3 mm ஹூக்கில் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு நேர்மாதிரியாக இங்கே பிகினிங் இருக்கு இல்லையா, இது நேர்மாதிரியாக இருக்கிற இந்த ஸ்டிச்சில் வச்சிடலாம். வச்சுட்டு இங்கே ஸ்டிச்சில் வச்சுட்டு இங்கேருந்து 2 inches வரைக்கும் இருக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணலாம். நேர்மாதிரியாக வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 and 11 இங்கே வரைக்கும் இருக்குது. 11 ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ரோஸ் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இங்கே நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ரோஸ் நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. இது நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம், 11 single crochet into 12 single crochet rows is equal to 2 inches அப்படின்னு எழுதுவோம். இதுவே வந்து 4 inchesக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இது வந்து ஒரு ஹூக்குக்கும் வந்து நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து அதிகமாகும், கம்மி கூட ஆகும். அதனால நம்ம பேட்டர்ன் ரைட்டர் வந்து எந்த ஹூக் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதே ஹூக்கை யூஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம என்ன yarn யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து கூட நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து கம்மியாக கூட ஆகும், அதிகமாக கூட ஆகும். அதனால தான் நம்ம வந்து அவங்க சொல்லியிருக்கிற அதே yarn அதே ஹூக் அதே ஸ்டிச்சஸ் நீங்கள் இந்த மாதிரி கேஜ் ஸ்வாட்சில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அதே அவங்க சொல்லியிருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்துட்டால் நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து செய்யுங்க. அப்படி இல்லை கொஞ்சம் கம்மியாக ஆகுதுன்னா நீங்கள் ஹூக் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அவங்க வந்து 3 mm ஹூக் யூஸ் பண்ணி வந்து போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது 4 mm இல்லை 3.5 mm கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த 3 mm 3.5 mm இல்லை 4 mm ஹூக் வச்சு நீங்கள் ப்ராஜெக்ட் செய்யலாம். இந்த ஒரு கார்மெண்ட்ஸோ இல்லை டாய்ஸ் அமிக்ரோமியோ செய்யும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன கேஜ் ஸ்வாட்ச் நீங்கள் போட்டுடுங்க. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் செய்யலாம். இல்லை எதனா குறைஞ்சு இல்லை அதிகமாக வருதுன்னா அது பிரகாரம் நீங்கள் உங்களுடைய ஹூக் சைஸை வந்து டிஃபர் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் செய்யலாம். புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். இது வந்து நம்ம சென்டிமீட்டரில் பார்க்கலாம். இந்த மாதிரி சென்டிமீட்டரில் இதே மாதிரி இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 5 சென்டிமீட்டருக்கு நம்ம பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 12 ஸ்டிச்சஸ் இன்டு ரோஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே நடுவில் வச்சுக்கலாம். நம்ம இதில் 2 ரோ நம்மளுக்கு இங்கே இருக்குது. இதை மெஷர் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 10 11 12 13
13 ரோஸ் நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. சென்டிமீட்டரில் வந்து 5 சென்டிமீட்டரில் நம்ம மெஷர் பண்ணுவோம். இன்ச்சஸில் வந்து 2 இன்ச்சஸ்க்கு மெஷர் பண்ணிவிட்டு அது வந்து 4 இன்ச்சஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம். 12 ஸ்டிச்சஸ் இன்ட்டு 9 ரோஸ் நம்மளுக்கு இதில் 3 மில்லிமீட்டர் ஹூக்கோட கேட் ஸ்வாட்சில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதில் 4 மில்லிமீட்டர் ஹூக்கோட கேட் ஸ்வாட்சில் இவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ரோஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ரோஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் அண்ட் இன்ச் டேப்பை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறதை தவிர மார்க்கெட்டில் இந்த மாதிரி கேஜ் மெஷரிங் ஸ்கேல் மார்க்கெட்டில் வந்துருக்கு. இந்த மாதிரி ஸ்கேலை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணலாம். இந்த ஸ்கேலில் வந்து எல் ஷேப்பில் கேப் கொடுத்துறதால நம்ம ஈஸியாக வந்து கீழே இன்ச்சஸ் மேலே ரோஸ் வந்து ஈஸியாக நம்ம மெஷர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வந்து ஈஸியாக ஆன்லைன்லேயே நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி கேட் ஸ்வாட்ச் நம்ம செஞ்சுட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கரெக்டாக இருந்தால் உங்களுடைய ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஆத்தர் வந்து எந்த பிக்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து கார்மெண்ட் செய்யும் போது பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட் ஸ்வாட்ச் நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். பிளாக்கிங் செய்யும் போது தான் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுடைய ஸ்டிச்சஸ் வந்து அழகாக நம்மளுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கார்மெண்ட் செய்யும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஆத்தர் வந்து என்ன ஸ்டிச் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்கன்னு கவனமாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அவங்க வந்து சிங்கிள் க்ரோஷே சொல்லியிருந்தா நீங்களும் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அவங்க இல்லைனா டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே இல்லை வேறு எதுனா ஸ்டிச்சஸ் அவங்க சொல்லியிருந்தா அந்த ஸ்டிச்சஸ்லேயே நீங்கள் போட்டு நீங்கள் இந்த அதே ஸ்டிச்சஸில் நீங்கள் இந்த கேட் ஸ்வாட்ச் போட்டு மெஷர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bird on a tree